sometimes you feel a little uh, off, or sometimes you feel a little low. Sometimes when you're happy, when you're sad, whatever. I kind of like to see, you know, விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா பேஜில் நயன்தாரா அவர்கள் விக்னேஷ் சிவனை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னும், அவங்களோட கம்பெனி சைட்லேருந்து பயோடேட்டாவில் நயன்தாரா விக்கியோட பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னும், விக்னேஷ் சிவன் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை நயன்தாரா கூட இருக்க மாதிரியான பிக்சர்லேருந்து சிங்கிளாக இருக்க மாதிரியான பிக்சராக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நயன்தாராவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் விக்னேஷ் சிவனை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அவள் கண்ணீரோடு இருந்தாலும் எப்போவுமே எதை வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மன தைரியத்தோடு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை, 2 பேருமே சீக்கிரமாக பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிச்சது. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது, நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நயன்தாரா மறுபடியும் விக்னேஷ் சிவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விக்னேஷ் சிவனுமே அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நயன்தாராவோட பிக்சர் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணிவிட்டு ஷீ இஸ் மை பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு 9 ஸ்கின்னுக்காக அவங்க வாங்கின அவார்ட் பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்சர்லேயே எங்கள் 2 பேர்த்துக்கும் டைவர்ஸ் ஆகலை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு இந்த ரூமர்ஸ்க்கு விக்னேஷ் சிவன் பதிலடி கொடுத்துருக்காரு. ஆனால் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இந்த விஷயத்துக்கு டைரெக்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க.